இன்னைக்கு ஒரு ஒரு இவ்வளவு எளிமையா இவ்வளவு சிம்பிளா நம்மள்ட்ட அணுகக்கூடிய ஒரு அமைச்சர் அவர்களுக்கு எனக்கு வந்து ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு மேயரா இருக்கும்போது வள்ளூர் கோட்டம்ல மிகப்பெரிய நிகழ்ச்சியை மேயர் வந்து ஏற்பாடு செஞ்சாங்க. நந்தகுமார் ஐயார் சார் வந்து பேசினாங்க, அமைச்சர் ஏற்பாடு பண்ணாங்க. இதே மாதிரியே 10th +2 மாணவர்களுக்கான ஒரு ஊக்கப்படுத்துகிற நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில பேசும்போது அமைச்சர் சொன்ன வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்கு. ஏன் நான் எஜுகேஷனுக்காக பண்றேன், எஜுகேஷனுக்காக தொடர்ந்து ஓடிட்டே இருக்கேன். நான் மேயரா இருக்கும்போது கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் தான் கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். கல்வித்துறையோட டிசியோட தொடர்ந்து பேசுறேன். சென்னை மாநகராட்சி பள்ளிகளை மாநகராட்சி பள்ளி, கார்பரேஷன் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பள்ளியை சென்னை பள்ளிகள் என்று பெயர் மாற்ற பெருமைக்குரியவர் நம்முடைய அமைச்சர். அப்ப ஒரு அதை வந்து ஒரு பெருமையா நினைக்கணும் அப்படிங்கிறத. இன்னைக்கு வந்து சுடுகாட்டுல வந்து வெட்டியான்கள் அப்படின்னு சொன்னாங்க. வெட்டியான்கள் தான் பேசிட்டு இருந்த பெயரை இன்னைக்கு மயான உதவியாளர்கள் என்று பெயர் மாற்றம் செய்து பணிநிரந்தரம் செய்து அழகுபடுத்தி பார்த்தவர்கள் நம்முடைய மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் வாழ்த்துறை அமைச்சர்கள். ஏன் உங்கள்கிட்ட இந்த செய்தியை பதிவு பண்றேன்னா, அமைச்சர்கள் வள்ளுவர் கோட்டத்தில் போய் சொன்னாங்க, எதற்காக நான் கல்விக்காக செலவு பண்ணணும், கல்விக்காக என் நேரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, கல்வி மட்டும்தான் ஒரு தலைமுறையே மாற்ற முடியும். நான் இன்னைக்கு மா சுப்பிரமணியம் BA LLB மெல்டி, வணக்கத்திற்குரிய சென்னை மேயர் மா சுப்பிரமணியம் BA LLB, நாளைக்கு நான் மேயரா இருக்கலாம், இல்லாம போலாம், ஆனா BA LLB நான் உயிரோடு இருக்கிற வரை என்னோடு இருக்கும் அப்படின்னு மா சுப்பிரமணியம் அவர்கள் அன்னைக்கு மேயரா இருந்தபோது சொன்ன செய்தியை உங்கள்கிட்ட பதிவு பண்றேன். அதற்காக தான் சென்னையில் இன்னைக்கு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாலும் தன்னுடைய தொகுதிக்குட்பட்ட சைதை தொகுதியில கலைஞர் கணினி கல்வி மையத்தை உருவாக்கி இன்னைக்கு ஒரு சொன்னாங்களே 910 மாணவர்களுக்கான கணினி பயிற்சிகள். 910 மாணவர்கள், பெரும்பான்மையான மாணவர்கள், கிட்டத்தட்ட 807 மாணவர்கள் படிச்சு முடிச்சு நல்ல நிறுவனங்கள்ல பணியில் இருப்பதற்கு, குறிப்பா 81% பெண் குழந்தைகள் பணியில் இருப்பதற்கு இந்த கலைஞர் கணினி கல்வி மையமும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கார்கள். அதற்காக இந்த மையத்திற்கும் அமைச்சர்களுக்கும் நம்முடைய பலத்த கைத்தட்டி மூலியமாக நம்முடைய நன்றியை பாராட்ட இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். குறிப்பா இங்க வந்திருக்கிற தம்பிகள் 10th +2 வந்திருக்காங்க. யார் உலகத்திலே ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தெரியுங்களா? உலகத்திலே கஷ்டமான வேலை +2 எக்ஸாம் எழுதுறது. யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? இல்லையா? அதோடலாம் கஷ்டம் என்ன தெரியுங்களா? +2 எக்ஸாம் எழுதுறது 9th வந்தோடனே சொல்லுவாங்க வீட்டுல, 9th வந்தோடனே டிவி பார்க்க கூடாது, இது 2 வருஷம் வாழ்க்கையில கஷ்டப்பட்டினா வாழ்க்கை ஃபுல்லா முன்னுக்கு வந்துடலாம் சொன்னாங்களா? யாரெல்லாம் 10th கை தூக்குங்க, 10th எல்லாம் கை தூக்குங்க. ஓகே, எல்லா வீட்லையும் சொன்னாங்களா? இந்த 2 வருஷம் கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தலான்னு. +2 கை தூக்குங்க. +2 தேங்க்யூ +2 உங்க வீட்டில் +1 வந்து சொல்லிப்பாங்க. 2 வருஷம் வாழ்க்கையில கஷ்டப்பட்டா வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம். உனக்கு டிவி கிடையாது, பேப்பர் கிடையாது, ஃப்ரெண்டு கிடையாது, யாரும் கிடையாது. அது வெறும் எல்லாருக்கும் 600, 540, 550, யாரு தான் 400 எடுக்கிறது, எல்லாம் மார்க். அதெல்லாம் ஓகே. ஒரு பேரண்ட்ஸ் வந்து தன் குழந்தை மேல அக்கறை, தன் குழந்தை முன்னுக்கு வரணும், அது ஓகே. +2 முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பாருங்க. என்ன பிரச்சனை தெரியுங்களா? எங்க படிக்கலாம், என்ன படிக்கலாம். ஸ்கூல்ல ஒரு 4 நிகழ்ச்சி கூட்டு போயிருப்பாங்க. அதோட முக்கியம், நீங்க வந்து ஏத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, அதெல்லாம் பரவாயில்ல, நமக்குன்னே சூனியம் வைக்கிறதுக்கு அத்தை பையன், மாமா பையன் யாராவது இருப்பான் பின்னாடி வீட்டுல, ஏத்த வீட்டுல. அவன் என்ன படிப்பு படிச்சிருக்கான் பாரு, அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கான், நீயும் படி. அவன் டிப்ளமோ படிச்சிருக்கான், நீ டிப்ளமோ படி. அவன் MBBS போயிட்டான், டாக்டர், நீ டாக்டர் ஆகு. பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏத்த வீட்டுக்காரங்க, பால் போடுறவங்க, பேப்பர் போடுறவங்க எல்லாரும் உங்க வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்கவே மாட்டாங்க. நடந்திருக்கா இல்லையா? இன்னைக்கு உயர்கல்வியில +2க்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சவால் இருந்தது. அதை போக்குவதற்காக தான் தமிழக அரசு நான் முதல்வன் என்கிற அற்புதமான திட்டத்தின் மூலியமாக நான் முதல்வன் வெப்சைட்டை போய் பாருங்க. +2க்கு அப்புறம் என்ன படிப்பு படிக்கலாம், 680 படிப்புகளுக்கான பட்டியல் நான் முதல்வன் வெப்சைட்டுக்குள்ள இருக்கு. அப்ப என்ன அடிப்படையில் மாணவன் சூஸ் பண்ணலாம்? இங்க யாராவது 10th முடிச்சவங்க டிப்ளமா போற ஐடியா இருக்கா? யாராவது 10th முடிச்சவங்க டிப்ளமா போறீங்களா? இல்ல அப்படின்னா விட்டுறலாம். நீங்க வந்து +1 +2 என்ன அடிப்படையில் கோர்ஸ் சூஸ் பண்ணணும், +2க்கு அப்புறம் என்ன வாய்ப்புகள் இருக்குன்றத பத்தி பேசலாம். +2க்கு அப்புறம் யாரெல்லாம் நீட் பிளான் பண்றீங்க, MBBS நீட் பிளான் பண்றவங்க யாரெல்லாம் இருக்கீங்க? வெரி குட். அவங்களுக்கு நல்லா ஒரு கை தட்டிடலாம். சூப்பர். +2 யாரெல்லாம் இன்ஜினியரிங் போறீங்க, +2க்கு அப்புறம் இன்ஜினியரிங், சூப்பர். அவங்களுக்கு நல்லா கை தட்டிடலாம், நல்லாவே கை தட்டலாம். சூப்பர். காமர்ஸ், அக்கவுண்டன்சி, ஓகே, நிறைய பேர் இருக்கீங்க. வெரி குட். இப்போ 10th முடிச்சு +1 +2ல ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தவங்க கை தூக்க முடியுமா? இவ்வளவு கூட்டமா? நல்லா கை தட்டலாம். ஓகே, சூப்பர், ரைட். பாக்கி கூட்டம் புரிஞ்சிச்சு. யார் மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கீங்கனாலும் 10th படிக்கிற மாணவர்களுக்காக சொல்றேன், +1 +2 என்ன அடிப்படையில் கோர்ஸ் சூஸ் பண்ணணும்னு. நிறைய பேருக்கு நீட் முடிச்சு MBBS போகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருக்கு. MBBS கிடைச்சா தாராளமா படிங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10,000 MBBS சீட் இருக்கு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து இன்னைக்கு 3000 சொச்ச சீட்டா இருந்ததை 5500 சீட் MBBS சீட்டாக உருவாக்கிய பெருமைக்குரியவர் நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் வாழ்த்துறை அமைச்சர் அவர்கள்.